अयोध्याला ஒரு முக்கிய மனிதரை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கோம். திரு பகவத் பிரசாத் ஜி நமஸ்தே. कैसे आप? இவர் ஒரு முக்கியமான மனிதர். காரணம் ராமருடைய பிரத்யேகமான டெய்லர். ராம ஜென்ம பூமியில் இருக்கக்கூடிய குழந்தை ராமருக்கு, ராம் லல்லாக்கு ஆடைகள் தைத்து கொடுக்குறாங்க. இவங்க தைத்து கொடுக்கக்கூடிய ஆடை தான் அந்த குழந்தை ராமருக்கு அணிவிக்கப்படுது. அவருக்கு காலாகாலமாக இவருடைய குடும்பம், இவருடைய தந்தையார் பாபுலால் தொடங்கி ஆடைகள் தைத்து கொடுக்குறாங்க. இந்த கும்பாபிஷேகத்துக்கும் இவர் தான் தைத்து கொடுக்க போகிறார். இதெல்லாம் பற்றி அவர்கிட்ட நிறைய கேட்கலாம் வாங்க. இடைவிடாது தையல் இயந்திரம் இயங்கக்கூடிய இந்த இடத்துல கண்களை பறிக்கக்கூடிய இந்த ஆடைகள் பெரும்பாலும் வெல்வெட் பட்டாடைகளாகவே இருக்குது. காரணம் கேட்கும்போது அவர் குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய ராமர், அதனால இந்த அமைப்பு அப்படிங்கிறாங்க. நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த எளிய இடத்துல தான் ராமர் சிலைக்கான ஆடைகள் தைக்கப்படுது. இவங்களுடைய ஒரே தொழிலே, பிரதான தொழிலே ராமர் சிலைக்கு ஆடையை தைக்கிறது தான். இப்போது செவ்வாய்க்கிழமை ராம் லல்லா என்று சொல்லக்கூடிய குழந்தை ராமர் சிலைக்கு தைக்கப்படுற ஆடையை தைச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு கலர் கோட் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறம் அணிவிக்கப்படுது ராம்லல்லா சிலைக்கு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சிகப்பு நிறம் செவ்வாய்க்கிழமை அணிவிக்கக்கூடிய நிறம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த ஒரு ரோஸ் கலர், இது ஞாயிற்றுக்கிழமை ராம்லல்லா சிலைக்கு அணிவிக்கப்படுது. இது திங்கக்கிழமை அணிவிக்கப்படுற நிறம், வெள்ளை நிறம். நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த க்ரீன் புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த ரெட்டு, அந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அணிவிக்கப்படுது. பகவத் பிரசாத் இவர் தான் ராமருடைய எக்ஸ்க்ளூசிவ் டெய்லர். அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்கலாம். ஜி, ஃபார் ஹவு லாங் யூ பீன் டூயிங் திஸ்? ஹவு லாங் ஹேவ் யூ பீன் த டெய்லர் ஆஃப் ராம் லல்லா? பாரம்பரியமாக வழங்குகிறோம். என்னோட அப்பாவை எடுத்து நான் தைச்சு கொடுக்குறேன். இப்போது என்னோட பிள்ளைங்களும் தைச்சு கொடுக்குறாங்க. குழந்தை ராமருக்கு சேவையாக நாங்கள் இந்த பணியை செய்து வருகிறோம். 40 வருடங்களுக்கு மேலாக ஆடையை தைச்சு வழங்குகிறோம். குழந்தை ராமருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறத்தில் ஆடைகள் அணிவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறம் அப்படின்னு ராமர் சிலைக்கு அணிவிக்கப்படுற நிறங்களுடைய கோடை அவர் குறிப்பிட்டு சொன்னார். கிட்டத்தட்ட 40 வருஷமாக எங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும், எங்களுடைய தந்தையார் தொடங்கி ஏதோ ஒரு சேவையாக செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். தைத்து முடிக்கப்பட்ட ஆடைகளை நீங்கள் பார்க்கலாம். 4 ஆடைகள் ஏன்னு கேட்குறீங்களா? இது ராம் லல்லா, குழந்தை ராமருக்காக தைக்கப்பட்ட ஆடை, அங்கவஸ்திரம். இது லக்ஷ்மணர் சிலைக்கு தைக்கப்பட்ட ஆடை. இது பரதர் சிலைக்கு, இது சத்ருக்னர் சிலைக்கு தைக்கப்பட்ட ஆடை. இந்த ராம் லல்லா என்பது இந்த 4 பேரையும் சேர்த்த அமைப்பு. ராமர், லக்ஷ்மணர், பரத, சத்ருக்னர். இது ஆஞ்சநேயருக்கு. மொத்தமாக அங்கே 5 சிலைகள் இருக்குது, ஆஞ்சநேயர் உட்பட. இது எல்லாத்துக்கும் இப்போ ஆடையை நம்ம கண் முன்னாடி தைத்து முடித்திருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் வேற எங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க மட்டுமே இந்த ராமர் சிலைக்கு ஆடைகள் தைக்கிறாங்க. இது அடுத்த செவ்வாய்க்கிழமை அநேகமாக ராமர் சிலையை அலங்கரிக்க போகுது. அயோத்தி கோவில் கும்பாபிஷேகத்தை பெரும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்க்குது ஆடை தைக்கக்கூடிய இந்த குடும்பம். அயோத்தி கோவில் பூமி பூஜை நாள்ல மரகத நிற ஆடையில காட்சியளித்தார் குழந்தை ராமர். இப்போது கும்பாபிஷேக நாள்ல எத்தனை அழகியல் அவரது ஆடையில இருக்க போகுது அப்படிங்கிற பேச்சு அயோத்தி வாசிகள் மத்தியில இல்லாம. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.